கேட்டிருக்காங்க. எங்க அகாடமி வந்து சேரும்போது நிறைய பேரண்ட்ஸ்க்கு பசங்க ஐஷன் இதுதான் கேள்வி கேட்கறாங்க. இது ஏன் இவங்க வந்து காமர்ஸ் தான் பயப்படுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், நான் சொன்ன இதே ரீசன் தான். பிகாம் படிச்ச அப்புறம் நான் என்ன பண்றது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இல்லை. ஏன்னா அக்கௌண்டன்ஸ் பிளென்டி, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ரிட்டையர்ட் பீப்புளே வந்து நான் அக்கௌண்ட்ஸ் பார்ட் டைம் பண்றேன்னு சொல்லிட்டு கம்பெனி தராங்க. கம்பெனி பொறுத்தவங்க ரோல்ஸ் கிடையாது. அதனால சும்மா ஒரு 5000 ரூபாய் மாசம் கொடுத்தா வந்து மாசம் கணக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ஆகுது, நிறைய யங்ஸ்டருக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்கிறது. அக்கௌண்டிங் நிறைய பேர் அக்கௌண்டிங் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஸுங்கிற சப்ஜெக்டை வந்து ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விளையாட்டா சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் புரியுது, ரொம்ப ஈஸியா புரியுது. நிறைய பேர் இன்ஃபேக்ட் எங்கிட்ட படிச்ச ஒரு எம்எஸ் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட், எஸ்ஐடியில் படிச்சவங்க ஒரு ரேட்டிங் கம்பெனியில் ரேட்டிங் அனலிஸ்டாக இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு தூரக்க வந்து அவங்க அந்த ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொண்டு வாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு இதான் படிப்புங்கிறது கிடையாது. இப்போ இவரோட சார் இவரோட பையன் வந்து காமர்ஸ் படிக்கிறதுக்கு யோசிக்கிறார், இதே இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படிங்கிறார். பட் காமர்ஸ்ல வந்து என்னன்னா இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட ஃபினான்ஸும் படிச்சிருந்தா, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் நாலேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா புரியும், இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இவர் வந்து இந்த கேட்ட இவரோட சன்னை வந்து +2லயே அக்கௌண்டிங் எடுக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்தே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோட கற்றுக் கொடுக்குறோம். டெபிட் கிரெடிட் வரிசை அதே பேசினா போர்டு வச்சிடும் அவங்களுக்கு. ஒரு நடுவில் ஒரு கிளாஸ் முடிகிற சமயத்தில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், அவங்க படிச்சது மனசு இருக்கும். போ அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸோட சொல்லி கொடுத்த உடனே மனசுல நல்லா பதியும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் எதிர்த்து தைரியமா இருக்கும், நாளைக்கு இன்டர்வியூ போறதுக்கும் தைரியம் வரும். ஸோ ரெக்ரூட்மெண்ட்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா சார், நீங்க சொன்னீங்க ரொம்ப வந்து நாங்க அதாவது ப்ராக்டிக்கல்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆசிரியர்களை வந்து நீங்க எப்படி தீர்மானிக்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஆசிரியர்களை வந்து நியமித்திருக்கிறீர்கள்? ஓகே, பிஆர்கே அகாடமி பொறுத்தவரை நான் ஒருத்தர் தான் ட்ரெயினர், நான் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே ட்ரைனிங் பண்றேன். என்ன காரணம்னா இது நான் முன்னாடி சொல்ல மாதிரியே ஒரு இந்த ட்ரெயினருக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒர்க் பண்ணிருக்கணும். எங்க கார்பரேட் ஃபைனான்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கணும், வெஞ்சர் ஃபண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும், ரேட்டிங் பார்த்துருக்கணும், பேங்கிங் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மர்ஜர் அக்விசிஷன்ஸ், டேக் ஓவர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டுமே இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும், சொல்லி தர முடியும். ஸோ இதுல வந்து பிஆர்கே அகாடமி பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தான் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஆனா ஏசிசியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ப்ரொஃபஸர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜனவரி மாசத்துல லான்ச் பண்ண போறோம் இந்த ப்ரோக்ராம் இங்க ஆக்சுவலா. ஸோ அங்க தியரி எடுப்பாங்க. யாரு அந்த கிளாஸஸ் எடுக்கிறவங்க தியரி எடுத்துருவாங்க. இந்த தியரி மட்டும் எடுத்துருவாங்க, ப்ராக்டிகல்ஸ் மட்டும் நான் எடுத்துருவேன். கண்டிப்பா சார், அனுபவம் இருந்தால் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க சார், அதாவது ஏசிசிஏ படிச்சா வந்து உலக அளவில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, நீங்க வந்து அதற்கு எந்த அளவுக்கு உதவுறீங்க வேலை வாய்ப்பு? ஏசிசிஏ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஏசிசிஏல உலக அளவில் நாங்கள் வந்து குளோபல் ஃபேமிலி ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த பிக் 4 அக்கௌண்டிங் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. பிரைஸ் வாட்டர் ஹவுஸ், டிலாய்ட், இஒய், கேபிஎம்ஜி, இவங்கெல்லாம் பிக் 4 அக்கௌண்டிங் ஃபார்ம் அப்படின்வாங்க. அவங்கள வந்து ஏசிசியை பற்றி நன்றாகவே தெரியும் உலக அளவில். அப்புறம் பேங்க்ஸ், ஹெச்எஸ்பிசி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், யூனிலீவர், ஷெல், இவங்க எல்லாருக்கும் ஏசிசியை பற்றி இவங்கெல்லாம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், எல்லா நாட்டிலையும் அவங்களோட நிறுவனங்கள் இருக்கின்றது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய தேவை அதிகம், ஆட்கள் தேவை அதிகம் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனில். அதனால் இவங்களுக்கு வந்து எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது. இது மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு அளவிலே நாங்கள் உலக அளவிலே இது பண்ணுறோம் என்கேஜ்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு சுமார் 8500 எம்ப்ளாயர்ஸ் வேர்ல்டு வைட் ஹாவ் பிகம் அவர் அப்ரூவ்டு எம்ப்ளாயர்ஸ் உலக அளவில். அவங்க வந்து எதுக்குன்னா அவங்க வந்து இந்த 8500 எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க நிறுவனத்தில் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஏசிசி என்கரேஜ் பண்ணி படிக்க சொல்லி அவங்களாம் லேர்னிங் டெவலப்மெண்ட் அப்படின்வாங்க. அதில் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ இது படித்தா கம்பெனியோட பெஞ்ச் மார்க் வந்து அதிகமாகும், கம்பெனி உலக அளவில் இது பண்ணலாம், அது இருக்குது. ரெண்டாவது இது எந்தெந்த நாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோமோ, இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணேன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க பேங்க்ஸு, அப்புறம் ஷேர்டு சர்வீஸ், பிபிஓ, இந்த மாதிரி நிறுவனத்திலலாம் நாங்கள் வந்து ரொம்ப நெருங்கி இவங்க கூட ஒர்க் பண்ணுறோம் வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்கோசரம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து ஃபைனான்ஸ் தானே கண்டிப்பாக அல்டிமேட்லி. அதனால் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ப்ராக்டிக்கல் சைடு, நாங்களும் என்ன பண்ணுறோம்னா தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறோம். ப்ராக்டிக்கல் சைடில் வந்து இந்த கோர்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து
13 பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதில் சார் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இது பண்ணணும். இதுக்கும் மேலாக நாங்கள் வந்து இந்த எத்திக்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரொஃபஷனில். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து செப்பரேட் மாடியூல் ஆன்லைன் அவங்க பண்ணணும். கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பிஆர்கேல வந்து சேரும்பொழுது வந்து மாணவர்கள் இருக்கிற அளவுக்கு, அதாவது பொதுவா சொல்லுவாங்க கல்யாணமான திருமணமான பெண்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது, படிக்கிறது இல்லை அவங்க அப்படின்னு. அந்த மாதிரியான பெண்கள் வந்து நாடி வராங்களா, அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா? நிச்சயமாக. ஏன்னா இந்த பிஆர்கே அகாடமியில வந்து ஹேண்ட் ஹோல்டிங்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது இப்போ நார்மலா ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், படிச்ச உடனே என்ன பண்றோம், காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ அது அப்புறம் டாட்டா காமிச்சு போயிடுறோம். அலுமினை இருந்தால் அலுமினை மீட் பண்றோம், ப்ரொஃபஸர்ஸ் மீட் பண்ணோம், ஹலோ சொல்றோம். இதுக்கு மாதிரி வேல்யூ அடிஷன் நம்ம ஒன்றும் பண்றது இல்லை. பிஆர்கே மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ எங்க நிறுவனத்தை வந்து ப்ராக்டிகல் ட்ரைனிங் கத்துட்டாங்க, நாங்களே அவங்களுக்கு இன்சென்டிவ் பேஸ்ட் ஜாப்ஸ் கொடுப்போம். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு 2 இன்சென்டிவ் பேஸ்ட் ஜாப்ஸ் கொடுப்போம், அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுப்போம் அது பண்றதுக்கு. ஸோ நாலேஜோட அவங்க சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. ஓகே, இது ஒண்ணு. இதை தவிர இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் என்னன்னா, குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், மாமியார் சேவை செய்யணும், போட்டு ஒரு 3 hours சும்மா வீட்டை தூங்குறதுக்கு பதிலாக அதை பண்ணலாமே அப்படிங்கிறது நிறைய பேர் வராங்க எங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து லேபும் கற்றுக் கொடுக்குறோம், 15 hours சப்ஜெக்ட் இது, லேபும் கற்றுக் கொடுக்குறோம், பிளஸ் வேலைக்கும் இன்சென்டிவ் பேஸ்ட் ஜாப்ஸும் கொடுக்குறோம். ஸோ என்ன கற்றுக் கொடுக்குறோம், ஒரு கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டிங் எப்படி ரைஸ் பண்றது, லோன் எப்படி ரைஸ் பண்றது கற்றுக் கொடுத்துரும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், இவங்களே ஒரு ப்ரொபோசல் எடுத்து இவங்களே வீட்டே உட்காந்து அந்த கம்பெனிக்கு இவங்க சர்வீஸ் பண்ணலாம், அதுல ஏர்னும் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை கூப்பிடுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, இந்த ஒரே சின்ன இஷ்யூ மட்டும் எப்படி சார் சால்வ் பண்ணுறது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், என்ன பண்ணணும், அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பட் எங்ககிட்ட படிச்சிருக்கணும். கண்டிப்பா சார். அதாவது இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் வந்து பிஆர்கே அகாடமி பத்தியும் ஏசிசியை பத்தியும் பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட தகவலுக்கு நன்றி சார். நேயர்களே, இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் நிதித்துறையை சார்ந்த பினான்சியல் லேப், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து பிஆர்கே அகாடமி நிறுவனத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் ஏசிசிஏவின் இந்திய குழுவின் தலைவர் திரு CS ராகவன் அவர்கள் நேருடைய கேள்விகளுக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலளித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. மீண்டும் லைவர் வழங்கும் கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.